இந்த தனிச்சியம், பேய்க்குளம், வேப்பங்குளம், பூங்குளம், சடையநேரி, கீழ சிறுபோது, வல்லக்குளம், நல்லிருக்கை, கடம்போடை, அரியக்குடி, காமன்கோட்டை, அலமனந்தல்னு ஒரு 20 ஊர் கிராமங்களுடைய பெயர் இதுக்குள்ள வருது. இந்த 20 இடத்துல தான் அமைக்க போறாங்கன்ட்டு ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்த அழகர்சாமி பாண்டியன் சார் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. நெல் உற்பத்தியில் மாநில அளவில் 4வது இடத்தில் ராமநாதபுரம் இருக்கு. குண்டு மிளகாய்க்காக புவிசார் குறியீடு இந்த மாவட்டம் பெற்றிருக்கிறது. இது எல்லாரும் இந்த டிவியில் சினிமாவில் காட்டுவதை போல் ராமநாதபுரத்தை நீங்கள் ரொம்ப மட்டமாலாம் எடை போடாதீங்க. தஞ்சாவூரில் நீங்கள் கிணறுனோன்னா அங்கே என்ன பாதிக்கப்படுமோ அதே தான் இங்கேயும் பாதிக்கப்படும். அதனால் இதை நீங்கள் நிறுத்தணுங்கிறாங்க. சார், இது வேறு என்ன வகையான, ஏன்னா இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதிக்குள் வரவில்லை. இது காவிரியினுடைய துணை படுகை பகுதிகளில் தான் இந்த மாவட்டம் வருகிறது. அதனால் நம்ம இந்த பாதுகாக்கப்பட்ட மண்டலத்திற்கு அதுக்கு கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவம் இங்கேயும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இந்த மாவட்டத்துக்கும் இந்த திட்டத்திற்கு? அதாவது காவிரி துணை படுகையின் கீழ் சிவகங்கையும் ராமநாதபுரமும் வருகிறது. ஒரு பக்கம் புதுக்கோட்டை வருது. புதுக்கோட்டையில காவிரி பாசனமே இருக்கிறது. சரி, புதுக்கோட்டையில கல்லணை கால்வாயிலிருந்து ஒரு கிளை கால்வாய் என்ன செய்யுது, நாகுடி வரைக்கும் வருது. அதனால புதுக்கோட்டைக்கு காவிரி பாசனம் இருக்கிறது. கூடுதலாக சிவகங்கையும் ராமநாதபுரமும் பெரியாறு பாசனத்திற்குள் வருகிறது என்கிற செய்தியை பதிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் தமிழகத்திலே மிகப்பெரிய பாசன பரப்பு காவிரி பாசன பரப்பு. அதற்கு அடுத்தாற்போல் கீழ்பவானி, அதுவும் நாடுகளோட சேர்ந்துடும் கீழ்பவானி. மூன்றாவதாக பாலாற்று படுகை இருக்கிறது. 4வது பெரிய பாசன பரப்பு முல்லை பெரியாறு வைகை பாசன பரப்பு. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த 5 மாவட்டங்களும் இந்த பாசன படுகையின் கீழே வருகிறது. நாங்கள் என்ன கேட்கிறோம், 2020 காவிரி மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அதிமுக அரசு அறிவித்தது போல நாங்க 2022 கேட்கிறோம். என்ன கேட்கிறோம், முல்லை பெரியாறு வைகை பாசன பரப்பை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஏனென்று கேட்டால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவாரணை, அது ஒரு தாலுகா, ஒரு சட்டமன்ற தொகுதி. அந்த திருவாரணை தமிழகத்தில் நெல் உற்பத்தியிலே 2வது இடத்தை பிடித்த காலம் எல்லாம் இருந்தது. சரி, அதான் செய்தி. தமிழகத்தில் மிகப்பெரிய கண்மாயாக அறியப்படக்கூடிய 48 மனைகளை கொண்ட ஆனசங்கலம் கண்மாய், நாரை பறக்காத 48 மனை கண்மாய், அவ்வளவு பெரிய கண்மாய் அந்த ஊர்ல தான் இருக்கு, ராமநாதபுரம் மாவட்டத்துல தான் இருக்கு. நாங்க என்ன கேட்கிறோம், தவிர்க்கப்பட வேண்டிய மாவட்டம் ராமநாதபுரம் அல்ல. அது ஒரு முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியிலே இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதியை கொடுத்திருக்கும் என்று சொன்னால் அப்ப நோக்கம் என்னவாக இருக்கிறது, மாநில அரசுக்கு தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. அந்த வெற்றி அதை தெளிவா சொன்னாங்க. தெரிஞ்சு செஞ்சாங்களா, தெரியாம செஞ்சாங்களா? கூடுதலாக இன்னொரு குற்றச்சாட்டை நான் இந்த பெரியார் படுகையிலிருந்து வைக்க விரும்புகிறேன். என்னவென்று கேட்டால், இந்த அரசாங்கம் பதவியேற்றுக் கொண்ட 2022 இருந்து இன்றைக்கு வரை இந்த சுற்றுச்சூழல் தொடர்பான விஷயங்களிலே மிகப்பெரிய கவனத்தை செலுத்தவில்லை என்கிற வருத்தத்தை ஒரு விவசாய சங்க பிரதிநிதியாக பதிவு செய்ய விரும்புகிறேன். பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும், இன்னொரு வேலை செஞ்சாங்க. நம்ம ஏற்கனவே இதே சத்தியம் தொலைக்காட்சியில பேசியிருக்கோம். கம்பம் எங்க இருக்கு, முல்லை பெரியாறு அணைக்கு பக்கத்துல இருக்கு. இந்த கம்பத்துல என்ன செய்யறாங்க, ஒரு தனிமம் இருப்பதாக செயற்கைக்கோள் மூலமாக கண்டுபிடித்து என்ன செய்யறாங்க, கம்பம் மெட்டுல இந்திய புவியியல் ஆய்வு மையம் என்ன செய்து 3000 அடிக்கு ஆழ்துளை கிணறுகளை போட்டார்கள். எப்போ, 2023. அவர் சொல்றாங்க எங்களுடைய கம்ப வெட்டுல போட்டாங்க. முல்லை பெரியாறு அணை எத்தனை கிலோமீட்டர் இருக்கு, வெறும் 32 கிலோமீட்டர் இருக்கு. அவை ஆழ்துளை கிணறு தோண்டிய இடத்திலிருந்து 32வது கிலோமீட்டர்ல முல்லை பெரியாறு அணை இருக்கு. சரி, எச்சரிக்கை கொடுத்தும் தோண்டினார்கள் இந்திய புவியியல் ஆய்வு மையம். அது உண்மை. என்ன கேட்கிறாங்க, ஒரு தனிமம் கார்பனேட் என்று சொல்லக்கூடிய அரிய வகை தனிமம் இருப்பதாக சொன்னார்கள். கார்பனேட், அந்த அரிய வகை தனிமம் இருப்பதாக நாங்கள் செயற்கைக்கோள் மூலமாக கண்டுபிடித்தோம். அப்படி கண்டுபிடித்ததுதான் நாங்கள் தோன்றோம். மாவட்ட நிர்வாகத்திற்கு அனுமதி கேட்கல. தெரிஞ்சுக்கோங்க, தேனி மாவட்ட கலெக்டர், தேனி மாவட்ட கலெக்டர். ஓகே, இப்ப ராமநாதபுரத்துல 20 கிணறு தோண்ட போறோம்னு சொல்லி இதை சொல்றதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு பயம் வர்றதை விட பெரியார் நினைச்சான் அந்த தலைமுறையிலே கை வச்சது இந்த அரசாங்கம், இந்த புவியியல் ஆய்வு மையம்.
ஆக இந்த தமிழகத்தை பொறுத்தளவு இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் தான். இதுல சிறப்பெல்லாம் எதுக்கு இல்ல. நாங்க என்ன கேட்கிறோம், காவிரி படுகை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று சொன்னால் காவிரி துணை படுகை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ராமநாதபுரத்தையும் சிவகங்கையும் அறிவிப்பதற்கு எவ்வளவு நேரமாகும்? எவ்வளவு நேரமாகும் சொல்லுங்க. பரமக்குடியை குறிப்பிட்டு பரமக்குடி தாலுகா வருகிறது. பரமக்குடி தாலுகா வைகை நதிக்கரையில் இருக்கிறது. வைகை தண்ணி தான் சார் பரமக்குடிக்கு போகுது. இங்க இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய 20 கிராமங்களும் ஏதோ ஒரு வகையிலே பெரியார் பாசனத்தோடு வைகை பாசனத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய கிராமங்கள். நாங்க நம்முடைய சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக சொல்லக்கூடிய செய்திகள் என்று கேட்டால், எப்படி நீ காவிரி படுகையை நீ பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தாயும் அதுபோல பெரியார் வைகை படுகையையும் 5 மாவட்டங்கள் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இந்த அரசு மிச்சம் இருக்கக்கூடிய 8 மாசத்திற்குள் அறிவிக்கும் என்று சொன்னால் அதுதான் நல்ல செய்தியாக இருக்கும். இந்த படுகையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல செய்தியாக இருக்கும். கூடுதலா இவங்க போட்டுக்கக்கூடிய இந்த 20 அந்த கிணறுகளுக்கான கணக்கு நம்ம பார்த்தோம்னு சொல்லி கேட்டா நமக்கு தலை சுற்றுது சார். இதெல்லாம் நடந்த அந்த ராமநாதபுரம் என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியல. ரொம்ப ஒரு பெரிய 2,73,00,000 லிட்டர் கச்சா எண்ணெய் ஒரு நாளைக்கு எடுக்க போறோம்னு சொல்றான். இலக்கு வைத்திருக்கிறார்கள். எப்படி தீபாவளி பொங்கலுக்கு சரக்கு இலக்கு வைக்கிறாங்களோ அது மாதிரி என்ன செய்யறாங்க, 20 கிணறுகள் இருந்து 2,73,00,000 லிட்டர் கச்சா எண்ணெய் எடுப்பார்கள் என்று சொன்னால் என்ன வாங்க சார் அந்த ராமநாதபுரம்? சார், இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லயுமே இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய பணிகள் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு மாத்திரம் அதுல விதிவிலக்கெல்லாம் கிடையாது. இந்தியாவின் எல்லா மாநிலங்கள்லயுமே நடக்குது. குஜராத்தில் நடக்குது, கேரளாவில் இல்ல. சரி, கேரளாவில் பெருசா எடுக்க முடியாதுன்னு, ஏன்னா ஊரே மலையா இருக்குது. அதனால சரியா அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, அப்படி இல்ல. சரி, மலை மாவட்டம் என்று சொன்னால் கேரளாவில் வயநாடு மட்டும்தான். சரி, நீங்க இந்த திட்டத்தை முற்றும் முழுதுமாக நான் சொல்றேன், இது இந்த டெல்டாவுக்குள்ள வரல அப்படிங்கிற காரணத்தினால ஒரு சட்டப்பூர்வ ஃபைட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த அனுமதியின் மூலமாக ஓஎன்ஜிசிக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்குன்ட்டு ஏதாவது நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கொடுத்த அனுமதியை திரும்ப பெறுன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க, அறிவுறுத்தி இருக்கிறாங்க. இப்படி ஒரு அனுமதி கொடுத்ததன் மூலமாக ஏதோ ஒரு சட்டப்பூர்வமா சண்டை போடுறதுக்கான ஒரு வலுவை அந்த நிறுவனத்திற்கு கொடுத்துருக்காங்களா? நான் ஒண்ணு கேட்கிறேன். எனக்கு என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தினுடைய உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது யாரு? மாநில அரசு தான் தேர்ந்தெடுக்கிறது. சரி, மாநில அரசு தான் தேர்ந்தெடுக்கிறது. மாநில அரசுக்கு தெரியாமல் இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி எப்படி கொடுக்கும் ஓஎன்ஜிசிக்கு? சொல்லுங்க, எப்படி கொடுக்கும்? இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் இதற்கான வேலை நடக்குதுன்னு என்ன சொன்னீங்க? எக்ஸெப்ட் கேரளா. நிலத்தை பாதுகாப்பதிலே அவர்களை அடித்துக் கொள்ள இந்தியாவில் இல்ல, உலகத்திலே யாரும் கிடையாது. உலகத்துல எந்த நாட்டுக்கும் காட்ஸ் ஓட் கண்ட்ரின்னு பேர் கிடையாது. கேரளாவுக்கு இருக்கு. கேரளாவுக்கு நியூட்ரினோ பொட்டிப்புறத்துல கொண்டு வந்து வச்ச உடனே அதற்கு முதல் எதிர்ப்பு எங்க? கேரளாவில் எழுந்துச்சு. அதான் விஷயம். மதிகட்டாஞ்சோலை நேஷனல் பார்க் அந்த பக்கத்துல இருக்கு. இடுக்கி மாவட்டத்துல உடுமஞ்சோலை தாலுகாவில் மதிகட்டாஞ்சோலை நேஷனல் பார்க்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல உங்களுடைய எட்ஜி வருது. இந்த திட்டத்தை நிறுத்தணும்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சுக்காரு. அங்க எந்த திட்டத்தை நீங்க செயல்படுத்த முடியாது. நான் என்ன கேட்கிறேன், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள் தமிழக அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னா வித்தவுட் நாலேஜ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? நான் முதல்ல சொன்னேன், இந்த கனிம வளங்கள் தொடர்பாக அல்லது இந்த பூமியில் இருக்கக்கூடிய வளங்களை எடுப்பது தொடர்பான விடயங்களிலே தமிழக அரசு முறையான விதிமுறைகளை அல்லது முறையாக இந்த மண்ணுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவில்லை என்று சொல்லி நான் ஒரு முறை அல்ல, நம்முடைய சத்தியம் டிவியில பல முறை குற்றம் சாட்டி. மாவட்டத்துக்கு வாங்க, ஒட்டுமொத்தமாக கனிம வளங்கள் இந்த 3 ஆண்டுகள்ல கேரளாவில் கொண்டு போய் சேர்த்தாச்சு. தடையற்ற வணிகம் நடந்துச்சு இங்க தமிழகத்திலே. இந்த எங்களுடைய செங்கோட்டையிலிருந்து ஒரு நாளைக்கு 1200 வண்டி போச்சு. 40 டன் எடை கொண்ட வண்டி 1200 வண்டி போச்சு. அப்படின்னா இந்த தமிழகம் 4 வருஷம் இந்த தென் மாநில மாவட்டங்கள்ல பெரிய அளவிற்கு நிலத்தடி நீர்மட்டம் அதுல பாதாளத்துக்கு போயிடுச்சு. பூமியை தொடச்சு எடுத்தாச்சு. அரசாங்கம் ஏன் கவனம் செலுத்தவில்லை? கேரளாவில் இல்லையா கனிம வளம்? ஏன் அரசு அதுல கவனம் செலுத்தல? அதான் கேள்வி. இந்த நிலத்தை பாதுகாப்பது தொடர்பாக அரசினுடைய முடிவுகள் என்பது விவசாயிகளுக்கு ஏற்புடையதாக இல்லை. அதான் உண்மை.
நீங்க அப்ப நம்ம மாநில அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளை வைத்துக் கொண்டு அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஏன் நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு வறண்ட பகுதியிலே வாழக்கூடியவர், விருதுநகர் மாவட்டத்திலே திருச்சூழி அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தினுடைய நிர்வாகிகள் உங்ககிட்ட கலந்து ஆலோசனை செய்யவில்லையா? பேசலையா? எதுவுமே பேசலையா? யாரை ஏமாற்றுகிறீர்கள் நீங்கள்? அதான் கேள்வி. யாரை ஏமாற்றுகிறீர்கள்? கனிம வளத்திலே நீங்கள் பேசல, கனிம வளத்தை நீங்க கண்டுக்கவே இல்லை, கண்டுக்கல. எவ்கேடு கேட்டு போட்டு இந்த தென் மாவட்டங்கள் சொல்லி விட்டுட்டீங்க. எத்தனை விபத்து! முதல்ல ஆயிரக்கணக்கான பேருடைய உயிரை பழி வாங்கி அவ்வளவு வண்டியும் போச்சு. யாருமே கேட்கல, இங்க கேட்கல. இன்றைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய குவாரிகள் 600 குவாரியை திறந்த உடனே விலை சமமானதும் அப்பையும் இங்க இருந்து கனிம வளம் போறது நிக்கல. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? அரசினுடைய அனுமதியோடு, அரசினுடைய முழு ஆசீர்வாதத்தோடு தான் இந்த ஆணையம் ஒப்புதலை வழங்கி இருக்கிறது ONGC. அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் எங்களுக்கு இல்லை. அதான் உண்மை.